வணக்கம் நண்பர்களே. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐதராபாத் நகருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு காரணம் எஸ்.எஸ். ராஜமௌலி, மகேஷ் பாபு அவங்களுடைய ரொம்ப பெருமைக்குரிய ப்ராஜெக்ட்டாக பார்க்கப்படுகிற ஒரு படத்துடைய அறிமுக விழா. இது படத்தினுடைய ஆடியோ லான்ச் இல்ல, அல்லது ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் இல்ல. ஒரு அறிமுக விழா. இப்ப தான் படத்த அவங்க தொடங்கியிருக்காங்க. இந்த படம் அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகுது. ஆர்ஆர்ஆர் படத்துக்கு பிறகு ராஜமௌலி அறிவித்த படம். அவரும் மகேஷ் பாபுவும் முதல் முறையாக இணையிற படம். இந்த படத்துக்கான அந்த அறிமுக விழாவுக்கு செய்த ஏற்பாடுகள் இருக்கே, பிரம்மாண்டத்தின் உச்சம். ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஓப்பன் கிரவுண்டில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்க்ரீனுங்க. அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா 110க்கு 130 அடி. ராஜமௌலி சொல்கிறார், இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு ஸ்க்ரீன் எங்கேயுமே வச்சதில்லை. எந்த படத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீனில் அறிமுக விழா நடத்துனதே இல்லை. அதில் ராஜமௌலி தன்னுடைய அந்த படம் வாரணாசி, அந்த படத்தினுடைய அந்த ஒரு 4 நிமிட கிளிம்ஸ், இந்த படம் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், ஒரு ரசிகர்கள் ஒரு யூகத்துக்காக ஒரு வீடியோ வெளியிட்டார். உண்மையிலே ஸ்டன்னிங் விஷுவல்ஸ். அது நிறைய விஎஃப்எக்ஸு, கிராஃபிக்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குன்னு கூட அந்த விஷுவல் உண்மையிலே பார்க்குற ரசிகனை பரவசமான நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்தது. சினிமான்றது என்ன? நம்ம பரவசப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும், நம்ம மறந்து அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிடணும். அதான் சினிமா செய்கிற மேஜிக். அந்த மேஜிக்கை 4 நிமிட வீடியோவில் நிகழ்த்தினார் ராஜமௌலி. இது முழுக்க முழுக்க ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்காகவே எடுக்கிறாங்க. ஐமேக்ஸில் தான் இந்த படத்தை பார்க்க முடியும். சாதா தியேட்டர்லேயும் பார்க்கலாம். ஆனால் ஐமேக்ஸில் பார்க்குறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை தரும் அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. இந்த 4 வீடியோ பார்க்கும்போது என்டையர் மூவி இந்த டெக்னாலஜிலே அவங்க ஷூட் பண்ணுறாங்க. அந்த பிஎல்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபார்மேட்டு அது ஐமேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படமாக்குறாங்க. அதையெல்லாம் ராஜமௌலி விளக்குனார். இதில் நான் முக்கியமாக இந்த வீடியோ சொல்ல வந்தது, இந்த படத்தை பற்றிய பில்டப்புக்காக அல்லது நம்ம அழைச்சி இங்கே கூப்பிட்டு இதெல்லாம் காமிச்சாங்கன்றதுக்காக அவங்களுக்கு சாதகமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. நான் உண்மையிலே பார்த்து வியந்தது என்னென்னா, இங்கே இருக்கிற இந்த மக்களுடைய இந்த சினிமா மீது அவங்க வச்சிருக்கிற அபிமானம், இந்த சினிமாவை அவர்கள் கொண்டாடுகிற விதம், அது உண்மையிலேயே ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த மனநிலை எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறதான். இப்படி ஒரு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல், ஹேட்ரட் ஸ்பீச்சுன்னுவாங்கள்ல, அப்படி வெறுப்பு பேச்சுக்கள் இல்லாமல் ஒரு படத்தை படமாக கொண்டாடுறது, ஒரு படத்தில் எந்த அரசியலும் இல்லாமல் அந்த ஒரு நிலை இங்கே ஹைதராபாத்தில், அதாவது ஆந்திரா தெலுங்கானாவில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஈவன் பாலிவுட்டில் கூட கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்கலாம். பட் இங்கே அவங்க ஒரு அரசியல், அவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருந்தால் கூட அதை சினிமாவில் காட்டாமல் ரொம்ப சரியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அதே போல் கூட்டம், நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ காரணமே அந்த கூட்டம். என்ன க்ரௌடுங்கிறீங்க? அந்த க்ரௌடோட ஃபோட்டோஸ் நான் இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். வெறும் 27,000 பேர். அந்த 27,000 பேரை கூட்டி அதை அவங்கள ஹேண்டில் பண்ண துப்பு இல்லாமல் 41 பேரை கொண்டுட்டு இங்கே பெரிய புடிங்கியாட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போகிறது போய் குப்புரை தூங்க வேண்டியது. அதுக்கப்புறம் திடீர்னு முழிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அறிக்கையாக விட வேண்டியது. இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே லட்சக்கணக்கான மக்கள், 1,00,000 பேருக்கு மேலே இருக்கும் அந்த கூட்டம். இந்த எள்ளு போட்டால் எள்ளு விழாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டம். நல்ல குளிர். ஆனால் ஜனங்க அவ்வளவு கண்ட்ரோலாக, அதாவது உற்சாகத்தில் கத்துறாங்க. மகேஷ் பாபு பார்த்த உடனே விசில் பறக்குது, கரகோஷம், கத்துறாங்க, தொண்டை கிழிய கத்துறாங்க. அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் அங்கே அந்த மாதிரி ஒரு கரகோஷத்தை பார்க்க முடியுது. ஆனால் எந்த வகையிலும் அவர்கள் ஒருத்தர் முந்திக்கிறது அல்லது மேலே விழுந்து அடிச்சுக்கிறது, இல்லை இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுத்துறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
உற்சாகத்தை வெளிப்படுத்திட்டு அப்புறம் திரும்ப அமைதியா உட்காந்துக்கிறாங்க. சரி எப்படி இந்த விழா முடிஞ்சு நம்ம எப்படி போக போறோம்? இவ்ளோ பெரிய கிரவுடா இருக்கே! இவ்ளோ வண்டிகள். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஏன்னா ஹைதராபாத்துக்கும் அந்த ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கும் டிராவல் டைமே வந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ். போகும்போது இன்னும் அ அதிக ஏன்னா மாலை நேரம் பயங்கரமான டிராஃபிக். இப்போ சென்னை, பெங்களூருக்கு அடுத்து ஹைதராபாத் தான் டிராஃபிக் வந்து அதிகமாயிடுச்சு. அதுவும் வேற ஒரு காடு மாரி இருக்கு அந்த இடம். இந்த காட்டுல போய் அது சேர்றதுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. திரும்ப எப்புட்றா போக போறோம்? ஏன்னா இந்த கூட்டத்தில மாட்டிக்கிட்டா என்ன ஆவறது? வண்டி போகாதோ! அப்டின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பார்த்தா, எந்த ஒரு சின்ன இடம் ஒரே ஒரு இடத்துல கூட வந்து வண்டி ஸ்டக்கப் ஆகல. நெரிசல் ஏற்படல. டிராஃபிக் இல்ல. ரொம்ப அழகா வந்து இன்னும் சீக்கிரமா வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு. ரசிகர்கள் அவங்க ஒரு பக்கம் தனியா எந்த சிக்கலும் இல்லாம, நெருக்கடியும் இல்லாம அவங்க பாதுகாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. திட்டமிடல், மேனேஜ்மென்ட், கிரவுட் மேனேஜ்மென்ட்ட வந்து ரொம்ப அழகா வந்து இவங்க ஹேண்டில் பண்றாங்க. அதேபோல மகேஷ் பாபு அதான் அந்த மகேஷ் பாபு படத்த வந்து பார்த்து காப்பி அடிச்சு படங்கள் பண்ணா மட்டும் பத்தாது. கத்துக்கணும். அவரு அந்த மக்கள பார்த்து ஒரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கூட்டம் அதிகமாயிடுச்சு. அதேபோல குளிர் டைமு. இங்க இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஒரு 2 முறை தடைப்பட்டுருச்சு அந்த ஸ்க்ரீனிங் வேற. அ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு வந்து. ரசிகர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் மகேஷ் பாபு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது ஒரு கல்ச்சருங்க. இது ஒரு பண்பட்ட ஒரு 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 கலாச்சாரம் அது. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது. ஒரு தாமதம்னா அந்த பொறுப்ப தான் ஏத்துக்கிறது. அவர்கள் வந்து பத்திரமா போய் சேரணும். நம்ம பணம் குடுத்து நம்ம படத்த பார்த்து நம்மள இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த மக்கள் வந்து நல்ல பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரணும். சின்ன ஒரு பிரச்சனை கூட அவங்களுக்கு வந்துறக்கூடாது. அப்படிங்கிற ஒரு அக்கறை இருக்குல்ல, அது உள்ள இருக்கணும். சும்மா நடிப்பு பத்தாது இதுக்கெல்லாம். நிஜமாவே உள்ள இருந்தா தான் எப்பவுமே வந்து அது வெளிய வரும். இங்க இருக்கிற அந்த திரைப்பிரபலங்கள் பல பேருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறத பார்க்குறேன். அதேபோல இது ஒரு அறிமுக விழா. அவரு ராஜமௌழி நினைச்சிருந்தா சீஃப் மினிஸ்டர கூப்பிட்டுருக்கலாம். இன்னும் எவ்வளோ அ பிரபலங்களை, முக்கிய பிரமுகர்களை அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த படத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அவர் அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இந்த படம் சார்ந்த டெக்னீஷியன்ஸ், இந்த படம் சார்ந்த கலைஞர்கள், ரசிகர்கள், திரையுலகைச் சேர்ந்த மத்த எல்லாரையும் கூட வந்து அவங்க கூப்பிடவே இல்ல. அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஸ் அவங்க. இப்படி இவ்வளோ தான் கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப கண்ட்ரோல்டா, ரொம்ப டிசிப்ளின்டா, அனாவசியமான நேர விரயம் இல்லாம, சொன்ன டைமுக்கு கிட்டத்தட்ட அவரு சொன்ன டைமுக்கு ஆரம்பிச்சு, சொன்ன டைமுக்கே முடிச்சுட்டாங்க. நானு 12 மணி ஆகுமோ, 1 மணி ஆகுமோ, எப்படா போய் சேர போறோம் அப்படின்னு பார்த்தா, அவர் கரெக்ட்டா 9:00 முடிச்சுட்டாரு ஈவென்ட். இந்த அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி, சரியாக சொன்ன நேரத்துக்கு வந்து அவர் வந்து நிகழ்ச்சிய வந்து முடிச்சுட்டாரு. அது பெரிய ஆச்சரியம் தான், மகிழ்ச்சியாவும் இருந்தது. ஒரு நிறைவு இந்த இந்த மாரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே வந்து இந்த கூட்டத்த பார்த்தபோது, அல்லது இந்த கூட்டத்த அவங்க மேனேஜ் பண்ண விதத்த பார்க்கும்போது, இங்க இருக்கிற தற்குறிகளோட நினைப்பு வந்துருச்சு. இப்படி இந்த அளவுக்கு இந்த திறமையோ, அல்லது உண்மையான ரசிகர்கள் மேல, மக்கள் மேல உண்மையான அன்போ, இது எதுவுமே இல்லாத ஒரு தற்குறியால இப்படித்தான் நடந்துக்க முடியும். தொடர்ச்சியா இப்படித்தான் பேச முடியும். அப்படிங்கிறத வந்து இந்த இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றபடி வாரணாசி திரைப்படம் வந்து இந்திய சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமாவே வந்து வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படைப்பா வர்றதுக்கான அத்தனை சாத்தியங்களையும் வந்து நம்மால பார்க்க முடிஞ்சது. இதில அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு உறுத்தல் என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திரா 2மே வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல சங்கிகளுடைய மாநிலமா மாற ஆரம்பிச்சிருச்சு. அது மக்கள் மனநிலை. ஏன்னா இவங்க ராமரை கொண்டாடுற மக்கள். அதேபோல ராமாயணத்தை கொண்டாடுகிற மக்களா வந்து இருக்காங்க. ராஜமௌலியும் வந்து அதில விதிவிலக்கு இல்ல. அவரும் ராமாயணத்தை குறிப்பாக ராமன், அனுமன் இந்த மாதிரியான புராண பாத்திரங்கள கொண்டாடுகிற ஒரு மனநிலையில் இருக்கார். அவர் பேச்சுல அத பார்க்க முடிஞ்சது. சொல்லப்போனா இப்போ அனுமன் பத்தியெல்லாம் பேசும்போது அவர் கண் கலங்கிட்டாரு. ஏன்னா, அவங்க வீட்ல வந்து இந்த அனுமன் அப்படிங்கிற கேரக்டர் மேல அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரியமாம். அதனால
அவருக்கு அந்த ஈடுபாடு இருக்கிறது தெரிஞ்சது. இந்த படத்துல அந்த குறியீடுகள் நெறைய இருக்கும். வாரணாசி அப்படின்னு தலைப்பு வச்சதுனால, செட்டு அதாவது மேடையே வந்து வாரணாசி மாரி தான், ராமர் கோயில் மாரி தான் வந்து அமைச்சிருந்தாங்க. அதனால இந்த படம் வந்து அயோத்தி அதாவது சாரி வாரணாசி, காசின்னு சொல்றோமே அந்த வாரணாசி, அதனுடைய அ அந்த ஒரு கிமு 500ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கங்களேன். அந்த கிமு 500லேருந்து கிமு 500லிருந்து இப்போ அந்த எதிர்காலம் என்னவோ அதுவரைக்கும் மான ஒரு கதையா வந்து அத கொண்டு போறாங்க. ஒரு டைம் டிராவல் மாரின்னு வச்சுக்கங்க. ஸோ, அது ஆப்வியஸ்லி வந்து புராணத்தை மையப்படுத்தி, புராண பாத்திரங்கள் அதை மையப்படுத்தி அப்படிதான் வந்து வரும். இதில கதாநாயகனுக்கு பேரு ருத்ரன் அப்படின்னு இருக்கு. அவரு இப்ப அதாவது காளை மேல டிராவல் பண்ணி வர்ற மாரி அந்த முதல் தோற்றத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவருக்கு வில்லனா வர்றவர் பிருத்திவிராஜ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் 2 பார்த்துருப்பீங்க. அதில வில்லனுக்கு இந்த முதுகுல கைகள் 4 கைகள வந்து முதுகுல வச்சிருப்பாங்க. இந்த கை இந்த கை பெரிய பலம் இருக்காது. அந்த கைகள் வந்து என்ன வேணா செய்யும். எந்த எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கெல்லாம் போற அளவுக்கு சக்தி வாய்ந்த கைகளாக இருக்கும். அது போன்ற ஒரு செட்டப்ல தான் அந்த பிருத்திவிராஜ அதில பார்க்க முடிஞ்சது. ஸோ, அந்த மாரி ஒரு வில்லன். பிரியங்கா சோப்ரா வந்து புடவ கட்டிக்கிட்டு, துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமா நிக்கிறாங்க. மந்தாகினி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல. பட் இதெல்லாம் அ சுத்தி சுத்தி வந்து என்னன்னா, ஒரு புராண பாத்திரங்களை மையப்படுத்தி அவர் இந்த படத்தை உருவாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. எப்படி இருந்தாலும் இப்போ ஆர்ஆர்ஆர்ல கூட வந்து அவர் கடைசியில ராமா, சீதா அப்படின்னு தான் வந்து அவர் முடிச்சாரு. இந்த படத்திலும் வந்து அந்த புராண பாத்திரங்களை பிரதானப்படுத்தி எடுத்திருக்கலாம். எனிஹவ் பார்க்குற மாரி, பார்வையாளர்கள கட்டி போடுற மாரி சுவாரஸ்யமாக இருந்தா வந்து வேற விமர்சனங்கள் எடுபடாம போகும். இந்த படமும் அ அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரீ ரிலீஸுக்கு அதாவது அறிமுக க அ அந்த நிகழ்ச்சிக்கு அதற்கான வீடியோக்கே இவ்வளோ மெனக்கெட்டுருக்காருன்னா, இன்னும் படத்துக்கு அவரு எப்படியெல்லாம் உழைப்பாரு? என்ன மாரி பிளான் வச்சிருப்பாரு? எப்படி வந்து இந்த நடிகர்கள்கிட்ட அவரு வேலை வாங்குவாரு? இதெல்லாம் வந்து நினைக்கும்போது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ராஜமௌழி வந்து அ இந்தியாவின் பெருமை. இந்த உலகமே வந்து அவர வியந்து பார்க்கின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல.